மார்கசீர்ஷ மகாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 6ஆம் அத்தியாயம். துளசி மரக்கிளைகள் மற்றும் சந்தன பொடியை சமர்ப்பிப்பதன் பலன். பிரம்மதேவர் கூறினார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, எல்லாவற்றையும் தாங்களே கூறினீர்கள். தேவாதி தேவரே, அச்சுதரே, மணியை ஒலிப்பது மற்றும் சந்தன பொடியை பயன்படுத்துவது என்ன பலனை தரும்? அதன் பலனை தாங்கள் கூறுங்கள் என்று கேட்டார். ஸ்ரீ பகவான் கூறலானார், தேவர்களின் நாயகரே, அபிஷேகம் செய்து வழிபடும் நேரத்தில் மணி அடிப்பவருக்கு கிடைக்கும் பலனை கேளுங்கள். ஆயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளாக, பல 100 கோடி ஆண்டுகளாக அவர் என் உலகில் வாசம் செய்கிறார். விண்ணுலக பெண்மணிகள் கலந்து கொள்கிறார்கள். அனைத்து இசை கருவிகள் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் மணி ஒரே மாதிரியாக இருப்பதால் ஒரு மணியை ஒலிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். எல்லா இசை கருவிகளுடனும் ஒரே மாதிரியான மணி எனக்கு எப்போதும் பிரியமானது. அதை ஒலிப்பதன் மூலம் ஒருவன் நூற்றுக்கணக்கான கோடி யஜ்ஞங்களில் செயல்படுத்தும் புண்ணியத்தை பெறுகிறான். குறிப்பாக வழிபாட்டின் போது மணிகள் எப்போதும் ஒலிக்க வேண்டும். மகனே, தேவர்களின் நாயகனே, என் வழிபாடு மனிதர்களுக்கு எப்பொழுதும் முக்தியை அளிக்கிறது. அது மேளம், சங்கு, பேரிகை மற்றும் மணிகள், மிருதங்கம் மற்றும் சங்குகள் பிரணவ அதாவது ஓம்கார சப்தத்துடன் இருந்தால், எனக்கு முன்னால் ஒலிக்கும் மணி நிற்கும் இடத்தில், அது ஸ்ரீ வைஷ்ணவர்களால் வழங்கப்படும் இடத்தில், மகனே, நான் இருப்பதை நீ அறிந்து கொள். வைணதேயன் கருடாழ்வார் அல்லது சுதர்ஷனரின் உருவத்தால் குறிக்கப்பட்ட மணியை நிர்ணயிப்பவரின் பாவத்தை நான் நீக்குகிறேன். என்னை வணங்கும் நேரத்தில் எவரேனும் மணி சேர்த்தால் அவருடைய பாவங்கள் பல 100 பிறவிகளில் பெற்றிருந்தாலும் அது அழிந்துவிடும். நான் உறக்கம் கொள்ளும் நேரத்தில் ஒருவர் பக்தியுடன் ஒரு மணியை அடிக்க வேண்டும். அதன் பலன் கோடி மடங்கு ஆகும். கருடன் மீது அமர்ந்திருக்கும் நாரணனான தேவர்களின் இறைவனான என்னை பக்தர்கள் வழிபட்டால் ஒரு சங்கம், ஒரு தாமரை மற்றும் சக்கரம் மற்றும் ஸ்ரீதேவி துணையுடன் அவர்கள் தீர்த்தங்களை என்ன செய்வார்கள்? மற்ற தெய்வங்களை தரிசிப்பது, யாகங்கள் செய்வது, புனித சடங்குகள், தானம் செய்தல், தானம் மற்றும் அனுசரிப்பு விரதங்கள், அவை எதுவும் அவசியமில்லை. கலியுகத்தில் எனது சிறுவன் மீது அமர்ந்திருக்கும் எனது நாராயண விக்கிரகத்தை நிறுவுபவர்கள் எனது பகுதிக்கு சென்று 1 கோடி கல்பங்கள் தங்கியிருப்பார்கள். அந்த சிலையை யாரேனும் எனக்கு முன்பாகவோ அரண்மனையிலோ வீட்டிலோ நிறுவினால் அங்கே ஆயிரக்கணக்கான கோடி தீர்த்தங்களும் தெய்வங்களும் நிற்கின்றன. 11ஆம் நாள் கருடனின் மீது சவாரி செய்து இரவில் பாடல்களை பாடி மரியாதையுடன் வணங்கி எனது திருவுருவத்தை ஆராதித்து வருபவன் தன் மேனியை நரகத்திலிருந்து மீட்டுக் கொள்வான். மீண்டும் நான் ஒரு மணியின் மகத்துவத்தை விவரிக்கிறேன். என் மகனே, கேட்பாய். முன்னால் என் பெயர் பொறிக்கப்பட்ட மணி வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் ஸ்ரீ விஷ்ணுவின் சிலை எங்கு வழிபடப்படுகின்றதோ அங்கே நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் மகனே. தூபமிடும் போதும், தீபங்கள் ஏற்றும் போதும், அபிஷேகம் எனப்படும் திருமஞ்சனம் செய்யும் போதும், வழிபடும் போதும், வழிபாடு செய்யும் போதும் கருட சின்னம் பொறிக்கப்பட்ட மணியை ஒலிப்பவர் என் முன் 10,000 யாகங்களின் புண்ணியத்தை பெறுவார். 10,000 பசுக்களை பரிசாக அதாவது தானம் செய்தல் மற்றும் அந்த சடங்குகள் ஒவ்வொன்றுக்கும் சந்திராயண 100 அனுசரிப்புகள். வழிபாடு நடைமுறை உத்தரவுகளுக்கு இணங்கவில்லை என்றாலும் அது அந்த மனிதர்களுக்கு பலனளிக்கும். மணியின் ஓசையால் மகிழ்ந்த நான் அவர்களுக்கு எனது சொந்த பகுதியை வழங்குகிறேன். கருடாழ்வார் மற்றும் சக்கரத்தாழ்வார் பொறித்த மணியை ஒலித்தால் அது கோடி பிறவிகளின் பயத்தை அளிக்கும். தேவர்களின் நாயகரே, கருடாழ்வாரால் குறிக்கப்பட்ட மணி
மணியை காணும் போது நான் ஒவ்வொரு நாளும் செல்வத்தை பெறும் ஏழையைப் போல மகிழ்ச்சி அடைகிறேன். யாரேனும் ஒரு சிறந்த சக்கரம் அல்லது எனக்கு பிடித்த கருட மணியை பிடித்து கொண்டு கம்பத்தின் உச்சியில் பொருத்தினால் 3 உலகங்களும் அவரால் அதுபோல் நிலை பெற்றிருக்கும். ஒரு மனிதன் கோடிக்கணக்கான பாவங்களால் மாசுபடலாம், ஆனால் இறக்கும்போது அவர் சக்கரத்தின் ஒலியுடன் கூடிய மணியின் அது பதிக்கப்பட்ட சப்தத்தை கேட்டால் யமனின் ஊழியர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். மகனே பிரம்மதேவா, மணியின் ஓசையால் அனைத்து தோஷங்களும் பாவங்களும் அழிந்துவிடும். தேவர்கள், ருத்ரர்கள் மற்றும் பித்ருக்கள் அனைவரும் ஓரின சேர்க்கையாளர்களாகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். கருடாழ்வார் மற்றும் அனைத்து சின்னங்களும் இல்லாவிட்டாலும் மணியின் ஓசையின் காரணமாக நான் பக்தர்களுக்கு என் அருளை வழங்குகின்றேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. கருடாழ்வார் பொருத்தப்பட்ட அதாவது பதிக்கப்பட்ட மணி இருந்தால் அந்த இல்லத்தில் பாம்புகள், நெருப்பு அல்லது மின்னல் பயம் இருக்காது. யாருடைய இல்லத்திலும் மணி இல்லாவிட்டால் முகப்பில் சங்கம் இல்லை. என்னை பொறுத்தவரை அவர் எப்படி இறைவனின் பக்தர் என்று அறியப்பட முடியும்? அவர் எப்படி எனக்கு பிடித்தவராக இருக்க முடியும்? சந்தனம், மலர்கள், கற்பூரம், அகலோச்சம், கஸ்தூரி, ஜாதிக்காய் மற்றும் துளசியுடன் எனக்கு பிரசாதம் வழங்குவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. துளசி செடியின் கிளைகளை எனக்கு எப்போதும் வழங்கும் சிறந்த மனிதர் எண்ணற்ற யுகங்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இருப்பார். காலை பொழுதில் யாரேனும் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பயபக்தியுடன் துளசி மற்றும் சந்தனத்தை சமர்ப்பித்து மல்லிகை மலர்களால் அவரை வணங்கினால் அவர் எந்த தாயின் மார்பையும் மீண்டும் உறிஞ்ச மாட்டார். அதாவது பிறப்பிறப்பிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். எவரேனும் எனக்கு துளசி மர கிளைகளுடன் சந்தனம் பூசினால் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் எரித்து விடுகிறேன். துளசி மரக்கிளைகள் மற்றும் சந்தன கூழ் எல்லா தேவர்களுக்கும், குறிப்பாக பித்ருக்களுக்கும் எப்போதும் பிடிக்கும். துளசி மரக்கிளைகள் எனக்கு வழங்கப்படாதவரை ஸ்ரீகண்டா, சந்தனம் மற்றும் கருப்பு அகலோச்சம் ஆகியவை சிறந்ததாக கருதப்படும். கஸ்தூரியின் நறுமணமும் கற்பூரத்தின் இனிமையான வாசனையும் மிகச் சிறந்தது. துளசி மரக்கிளைகளும் சந்தன பசையும் எனக்கு வழங்கப்படாதவரை மார்கழியின் அற்புதமான மாதத்தில் கலியுகத்தில் துலா ஸ்நானம் மற்றும் சந்தனத்தை எனக்கு வழங்குபவர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவரேனும் காலையில் இறைவனின் பக்தன் என்று கூறிக்கொண்டு மார்கழி மாதத்தில் துளசி மற்றும் சந்தனத்தை வழங்கவில்லை என்றால் அவர் உண்மையான பாகவதர், இறைவனின் பக்தர் அல்ல. மார்கழி மாதத்தில் யாரேனும் குங்குமம், அகலோச்சம், சந்தனம் ஆகியவற்றை என் உடலில் பூசினால் அவர் 1 கோடி கல்பங்கள் வரை சொர்க்கத்தில் இருப்பார். பக்தர் கற்பூரம் மற்றும் அகலோச்சம் கலந்த சந்தனத்தை பூச வேண்டும். குறிப்பாக கஸ்தூரி எனக்கு எப்போதும் மிகவும் பிடித்தது. மார்கழி மாதத்தில் யாரேனும் ஒரு சங்கத்தில் சந்தீபத்தை எடுத்து அதை என் உடலில் பூசிவிட்டால் நான் அவரால் 100 ஆண்டுகள் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்கழி மாதத்தில் எப்போதும் துளசி இலைகள் மற்றும் துதிகளை துதித்து பக்தியுடன் சேவை செய்பவர் அவர் விரும்பிய நோக்கத்தை பெறுகிறார். 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.